வணக்கம் நண்பர்களே. சில நேரங்களில் நாம் இறைவனிடம் மனமுருகி வேண்டுகிறோம். கடவுளே, என கஷ்டம் உனக்கு தெரியவில்லையா? நான் இவ்ளோ வேண்டுகிறேன், ஏன்னு பதில் கிடைக்கவில்லை? என வாழ்க்கையில் மட்டும் ஏன இத்தனை சோதனை? நண்பர்களே, இறைவனின் மௌனம் அவர் நம்மை மறந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும்போது பேசுவாரு, ஆனால் தேர்வு நடக்கும்போது அமைதியாக இருப்பாரு. அதுக்காக ஆசிரியர் மாணவனை விட்டுவிட்டார். அதற்காக ஆசிரியர் மாணவனை விட்டுவிட்டார் என்ற அர்த்தமா? இல்லை. அவர் கற்றுக் கொடுத்ததை வைத்து அந்த மாணவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை பார்க்கிறார். அதே போல வாழ்க்கையில் சில நேரங்களில் இறைவனின் மௌனம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரலாம், பொறுமையை கற்றுத்தரலாம், நம்பிக்கையை வளர்க்கலாம், நம்முடைய மன வலிமையை நமக்கே உணர்த்தலாம். நாம் கேட்டது உடனே கிடைக்கவில்லை என்றால் நம் பிரார்த்தனை வீணாகிவிட்டதுன்னு நினைக்காதீர்கள். சில கதவுகள் திறக்க நேரமாகலாம், சில பாதைகள் மாறலாம், சில மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு ஒரு நாள் நமக்கே புரியும், நான் கேட்டதை இறைவன் தரவில்லை, ஆனால் எனக்கு தேவையானதை வாழ்க்கை கற்றுத்தந்தது என்று. அதனால் நண்பர்களே, கஷ்டமான நேரத்தில் நம்பிக்கை விடாதீர்கள். மௌனத்திலும் ஒரு பதில் இருக்கலாம், காத்திருப்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் ஒரு பாடம் இருக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையுடன் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.